ஆதிமொழி, அன்னை மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, ஐவகை நிலத்தின் செய்மொழி, ஐம்பெருங்காப்பியன் ஈந்த மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழி, வந்தாரை வாழ வைத்த மொழியாம் என் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். என் அன்னை தந்தைக்கும் ஆசானுக்கும் என் இணையருக்கும் வணக்கத்தை தெரிவித்து தொடங்குகின்றேன். மனித வாழ்விற்கு நிலைத்த நிம்மதி தருவது கோயிலா குடும்பமா? நல்ல ஒரு அழகான ஒரு தலைப்பு. இன்றைய பட்டிமன்றத்தின் நடுவர், நீதி அரசர், நேர்மையின் காவலர் நடுவரையா அவர்களுக்கும், இறைவன் அருள் பெற்று இனிய இசையாய் இனிக்க இனிக்க இன்பமாய் இனிதாய் உலாவரும் எனதனி உறவுகளுக்கும், குடும்பம் குடும்பம் என்று காலமெல்லாம் குழப்பத்திலும் குமுறலிலும் வாழும் குடும்ப அணி உறவுகளுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கத்தை பாத்தீங்களாமா? திருவள்ளிபுத்தூர் தேரழகு, திருவிடை மருதூர் தெருவழகு, ஸ்ரீரங்கம் நடையழகு, வேதாரண்ய விளக்கழகு, மன்னார்குடி மதிலழகு, கும்பகோணம் கோயில் அழகு, இந்த வத்ராயல்பு மக்களின் சரவடி சிரிப்பழகு. ஜோரா ஒரு கைத்துக்களை கொடுங்க பாப்போம். ஐயா, இந்த மந்தவழி ஆத்தாவோட அருள் இருந்தாதாங்க இங்க வந்து பேசவே முடியும். இந்த ஆத்தாட்டையும் டாக்டர்ட்டையும் போய் சொல்லக்கூடாது. ஆத்தாட்ட போய் சொன்னா டாக்டர்ட்ட அனுப்பிடுவாங்க, டாக்டர்ட்ட போய் சொன்னா அந்த ஆத்தாட்ட அனுப்பிடுவாங்க. ஆமா, அப்ப இந்த மூணு வந்து யார்ட்ட அனுப்ப போறாங்கன்னு தெரியல. அதான் நாங்க உண்மையவே பேச வந்திருக்கோம் அப்படின்றத முதல்ல சொல்லிக்கிறோம் ஐயா. வண்ண வண்ண பூவினில் காயை வைத்தவன், சிப்பி ஒன்றின் நடுவே முத்தை வைத்தவன், உள்ளம் என்னும் கோயிலை கட்டி வைத்தவன், கண்கள் என்னும் வாசலை தந்து வைத்தவன், இறைவன் வருவார், அவன் என்றும் நல்வழி தருவார். இறைவன் வந்தாலே ஒரு நல்ல வழி கிடைக்கும்யா. அதுக்கு நம்ம கோயிலுக்கு தாயா வரணும். இப்ப எல்லாரும் இங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்களே, எதுக்கு தெரியுமா ஐயா? எதுக்குன்னு சொல்லுங்க பாப்போம் ஐயா. இவங்க எல்லாம் வந்து நம்ம பட்டிமன்றத்துக்கு ஆளே வந்திருக்காங்க, கேட்க வந்திருக்காங்களா ஐயா? இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா ஐயா? வீட்டுல பிரச்சனை, வீதியில பிரச்சனை, காட்டுல பிரச்சனை, கடை வீதியில பிரச்சனை, அங்கமெல்லாம் பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, உள்ளமெல்லாம் பிரச்சனை, ஊர்ல பிரச்சனை. நான் கூட நம்மள நம்பி வந்தாங்கன்னு நினைச்சேன், அதுலயும் பிரச்சனையை கொண்டு வந்துட்டீங்க. என்னோட பிரச்சனை தீர வழியே இல்லையா அப்படின்னு இந்த தினந்தோறும் புலம்புற மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை தீரணும்னா இந்த ஆத்தாட்ட வந்து வேண்டிக்குவோமே அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க ஐயா. இந்த ஆத்தாவுக்கு ஒரு அர்ச்சனையை போட்டு, ஆளுக்கு ஒரு மொட்டையை போட்டு, நெத்தியில ஒரு பட்டையை போட்டு, புன்னகை பூக்க பூக்குழி இறங்குங்க, எல்லா பிரச்சனையும் இந்த ஆத்தா தீர்த்து வைப்பாங்க. இதுல போய் குடும்ப தான் இந்த கோவில் வந்து மிக நிம்மதியை தருது அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறோம் ஐயா. கோவில் இல்லா ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு ஔவையார் மொழி. தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலாருவே அப்படின்னு இந்த ஆத்தா காலில் விழுந்து கிடப்பவருக்கு மனக்கவலையே இல்லை அப்படின்னு எங்க தாத்தா வள்ளுவன் சொல்லிட்டு போயிருக்காரு. இதையெல்லாம் தெரிஞ்சிருந்தவங்க எப்படி பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஐயா. அந்த திருக்குறளை படிக்கலன்னு நினைக்கிறேன், படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாம்பன் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தாரு ஐயா. அவர் பாம்பன் சுவாமி வந்த ராமேஸ்வரத்துலயாமா? அவருக்கு வந்து என்ன குதிரை வண்டியில மோதி கால் உடைஞ்சு போச்சுயா. அவர் சென்னை பொது மருத்துவமனையில போய் சேர்த்திருக்காங்க. அவரை பார்த்த உடனே அன்பர் வந்திருக்காரு ஒருத்தர், வந்து என்ன செஞ்சிருக்காரு, மருத்துவரை பார்த்து, ஐயா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க ஐயாவை காப்பாத்திருங்க, காலை சரியாக்கி விட்டுருங்க, அவர் கால்ல நடந்து ஐயா இறைவனுக்கு வந்து நிறைய தொண்டு செய்யணும்னு சொல்லி அவருக்கு சொல்றாங்க. அப்ப அந்த டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உங்க ஐயாவுக்கு வயசு 73 ஆயிடுச்சு, அவர் ஏற்கனவே அவர் ஆன்மீகத்துல இருக்கிறதுனால உப்பு காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சு சாப்பிட்டுருக்காரு, அப்படி இருக்கிறதுனால அவர் குணப்படுத்த வாய்ப்பே இல்ல தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு பாமன் சுவாமி என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மருத்துவமே எனக்கு வேண்டாம், வீட்டுல போய் முருகன் கவசத்தை தினந்தோறும் பாடி இந்த ஐயனோட விபூதி எடுத்து திருநீரை எடுத்து என் காலில் தடவி விடுப்பா, நான் குணமாயிருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது 11 நாள்ல அந்த சண்முக கவசத்தை பாடி திருநீரை பூசின உடனே அவர் எந்திரிச்சு நடந்தாரியா. இதுதாங்க இந்த கோயிலோட அற்புதம். முடியாத பாம்பன் சாமிய வந்து காப்பாத்துனது அந்த திருநீரு அப்படிங்கறது அருமையா சொல்லிருக்காங்க. அது மாதிரி பழனியில இந்த சித்தநாதன் விபூதி கடன் ஒண்ணு இருக்கும் ஐயா. சித்தநாதன் விபூதி கடை? ஆமாய்யா, பஞ்சாமிர்தம். ஆமா, பஞ்சாமிர்த கடை, அதுலயே விபூதி இருக்கும். நீங்க உங்களுக்கு உங்க கண்ணுக்கு பஞ்சாமிர்தம் தெரியல, எங்க கண்ணுக்கு பஞ்சாமிர்தம் மட்டும் தான் தெரியுது. அவர் அதுல வந்து
நல்லா ஒரு பட்டைய போட்டுட்டு அந்த விபூதியில அவர் உட்கார்ந்து இருப்பாரு. அதை பார்த்த உடனே ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்தாரு. வந்து அந்த விபூதி பாக்கெட்டை பார்த்துட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேக்குறாரு. இது என்ன அப்படி இங்கிலீஷ்ல கேக்குறாரு. ஆமா, இவங்க சொல்ல விபூதி திருநீரு, இத என்ன செய்வீங்க, நாங்க இப்படி நெத்தியில பட்டைய போடுவோம் அப்படின்னு. இதனால என்ன கிடைக்கும், உனக்கு என் உடம்புல உள்ள எல்லா நோயும் சரியா போயிடும். அப்ப இந்த இதுல வந்து எக்ஸ்பைரி டேட்டே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. காலாவதியான தேதியே இல்லையேன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த விபூதியை பூசிக்கிட்டா எக்ஸ்பைரி டேட் உங்களுக்கு இல்ல. எப்ப எல்லாம் நீங்க விபூதியை பூசிக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு காலம் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் தள்ளி போகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விபூதிக்கு அப்படி ஒரு மருத்துவ குணம் உண்டுயா. விபூதி மரியாதை விபூதி போட்டு போயிருங்க. இதுதான் இந்த கோயிலோட நமக்கு கிடைக்கக்கூடிய நிலைத்த நிம்மதி என்பது. அதே மாதிரி அபிராமி அந்தாதியில ஒரு பாடல் வரும்யா. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்ணே. இந்த அபிராமி அம்மையாரின் கடைக்கண் பட்டுச்சு அப்படின்னா தனம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், தளர்வரியா மனம் கிடைக்கும், தெய்வ வடிவம் கிடைக்கும், நெஞ்சில் வஞ்சமில்லா எண்ணம் உருவாகும் ஐயா. இப்படி எல்லா வரமும் கிடைக்கணும்னா அந்த அம்மனோட கண் வந்து இந்த கண் பார்வை நம்ம மீது படணும் அப்படின்னு சொல்றது இந்த பாடல் சொல்லுது ஐயா. இதுக்கு மேல ஏதாவது உங்களுக்கு வேணுமா ஐயா? இவங்க அந்தாதி படிக்கல நினைக்கிறேன். அபிராமி அந்தாதி போய் படிச்சுட்டு வாங்க நாளைக்கலாம். அதே மாதிரி குடும்பம் என்பது ஒரு ஹோட்டல் சாப்பாடு மாதிரியா. என்ன சாப்பாடு? ஹோட்டல் சாப்பாடு. ஹோட்டல்ல வந்து எல்லாமே கிடைக்கும். ஆமா, அது மாதிரி அந்த குடும்பம். இப்ப சிலிண்டர் பிரச்சனைல அதுவும் கிடைக்க மாட்டேங்குமா? ஆனா வயிறு மட்டும்தாயா அது நிறையும். ஆனா கோவில் என்பது அம்மாவின் கைப்பக்குவ சாப்பாடு. வயிறும் நிறையும், மனசும் நிறையும். கண்டதையெல்லாம் சாப்பிட்டு தொப்பையில போட்டு தொந்திய வளர்த்து நோக்காடு வந்ததான் மிச்சம். இது மாதிரிதான் இருக்கு இந்த குடும்ப வாழ்க்கை. தம்பி ஒண்ணு சொல்லிட்டு போனாங்க, குழலினிது தன்மைகள் தம்பி ஒண்ணு சொல்லிட்டு போனாங்க, குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மழலை சொல் குடும்பத்துல கேட்கணும் அப்படின்னா இந்த கோவில் உள்ள ஆத்தாவோட அருள் வேணும் தம்பி. இதை நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோவில்ல போய் ஒரு ஆடி கார்ல ஒரு அம்மா அம்சமா வந்து இறங்குனாங்க ஐயா. ஆடி கார்ல ஆவணி மாசத்துல. ஆமா, இப்படி ஒரு அம்சமா ஒரு அம்மா வந்து இறங்குது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த கோயில் பிரகாரத்துல மடிப்பிச்சை கேட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளவு வசதியான அம்மாவுக்கு ஏன் மடிப்பிச்சை கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோணுச்சு. அப்ப போய் அந்த டிரைவர்கிட்ட போய் கேக்குறோம், ஏம்மா ஏய்யா இந்த அம்மா வந்து எதுக்கு மடிப்பிச்சை கேக்குறாங்க அப்படின்னு. ஐயா இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 15 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தையே இல்ல. அதனால போன வருஷம் இந்த கோயிலுக்கு வந்து குழந்தை வரம் வேண்டி வந்தாங்க. அப்ப வந்திருக்கும் போது இந்த முருகப்பெருமான் அருளால இந்த வருஷம் முருகனே ஒரு மகவா பிறந்திருக்கிறதுனால அதுக்கு பதில் கடன் செலுத்துவதற்காக என்ன செஞ்சிருக்காங்க, இந்த அம்மா மடிப்பிச்சை ஏந்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முருகனுக்கு மடிப்பிச்சை தப்பே கிடையாது சொல்றதுக்காக வந்திருக்காங்க. ஆமா, அது மாதிரி இந்த குழந்தையே வேண்டும் என்றால் இந்த ஆத்தாவோட கருணை வேண்டும் ஐயா. ஆத்தா நீயும் கூட இருந்தா சொல்லு மேலும் மேலும் வெற்றி வரும். ஆமா, 4 பேருக்கு நன்மை செஞ்சா பூமி நம்மள சுத்தி வரும். நீ கும்பிட போன தெய்வம் உன் குறுக்கே வந்ததடா, என் குறுக்கே வந்த தெய்வம் அட கூட ஆடுதம்மா. பால ஊத்துடா கூழ ஊத்துடா, வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு சூடம் ஏத்துடா. ஐயா ஆத்தா கூட இருந்தாதான் ஐயா வெற்றி மேல வெற்றி வரும். 4 பேருக்கு நன்மை செஞ்சு வாழணும்யா, அப்பதான் இந்த தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும். அடுத்தவன் கெட்டு போகணும் போய் கோயில்ல போய் சாமி கும்பிடக்கூடாது. நல்ல 4 பேருக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னாலே நல்லத மனசுல நினைச்சாலே என்ன ஆகும், வீட்டுல பால் ஊத்துனா தப்பு, கோயில்ல பால் ஊத்துனா அது சாமி கொடுத்த பிரசாதம் மாறுது. வீட்டுல உங்களுக்கு பால் ஊத்துனா என்ன ஆகுன்னு பாத்துக்கோங்க. நல்ல மனசோட 4 பேருக்கு நன்மை செய்யணும் ஐயா. ஒரு ஆயுள் குறைவான இறக்க போகும் தருவாயில் உள்ள ஒரு இளைஞன் அவர் வந்து ஜோசியம் பார்க்க போறாரு. அந்த ஜோசியக்காரர் வந்து இவருக்கு நீ நாளைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா வந்து நாளைக்கு இறந்து போவான் அப்படின்ற எண்ணத்தோட போக சொல்லிடுவாரு. அவன் என்ன செய்ய பக்கத்துல ஒரு கோயில் பாலடைஞ்ச ஒரு கோயிலை படுத்து கிடப்பாரு.
படுத்து கிடந்துக்கும் போது அவர் என்ன செய்வாரு, உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், சின்னமா ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த இளைஞர் மனசுக்குள்ள என்ன, அங்கே படுத்திருக்கிறான், அந்த மண்டபத்தை படுத்திருக்கிறான். அப்போ இந்த கோயிலை வந்து புனரமைச்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசை நினைச்சிட்டு அவன் படுத்து தூங்கிட்டான். மறுநாள் காயணிச்சு ஜோசியர் வர சொன்னாரு. ஜோசியர்கிட்ட போனா ஜோசியருக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அப்பா இவன் இன்னைக்கு செத்து போயிருப்பான்னு நினைச்சேன், உயிரோட வர்றானே அப்படின்னு கேட்கும்போது, அப்ப கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இல்ல நான் வந்து என்னப்பா நீ நினைச்சேன் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் வந்து சாமிக்கு வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சேன், அதனால அதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாலே வந்து நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா முடிச்சிடறையா அப்படி நினைக்கும் போது நல்ல எண்ணத்துல இருந்தோம் அப்படின்னு நமக்கு நல்லதே கிடைக்கும் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். அது மாதிரி கல்லால் அடி வாங்கினார், பிரம்மால் அடி வாங்கினார், வில்லால் அடி வாங்கினார், சொல்லால் அடி வாங்கினார், செருப்பு காலில் அடி வாங்கினாரு, பிட்டுக்கு மண் சுமந்தார் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தம்பி சொன்னாங்க. சிவபெருமானுக்கு வந்து அவ்வளவு வசம் கிடைக்குது. இந்த அடி வாங்கியதுக்கு பின்னால எல்லாம் உள்ள காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தன்னை வேண்டிய மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் அடி வாங்கினாரு அப்படின்றத வந்து இவங்க தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்றதான் தெரியுது. அதே மாதிரி இன்னும் ஒன்று இதை மட்டும் முடிச்சுக்கிறேயா, வயிறுக்கு உணவுதான் தெய்வம், பாலை நிலத்திற்கு தண்ணீர் தான் தெய்வம். பசித்த பயிருக்கு உணவுதான் தெய்வம், பாலை நிலத்திற்கு தண்ணீர் தான் தெய்வம், கொட்டும் மலைக்கு கூரை தான் தெய்வம், கொளுத்தும் வெயிலுக்கு நிழல் தான் தெய்வம், நம் நல்ல நிம்மதியான வாழ்விற்கு இந்த கோயில் தான் தெய்வம் என்பது என்று கூறிக்கொள்கிறேன் ஐயா. உலக அதிசயத்துல எதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. உலக அதிசயம் எதுயா சொல்லுங்கய்யா? உலக அதிசயம் நமக்கு தெரிஞ்ச எல்லாம் செத்து போன சுடுகாடு தாஜ்மஹால் தான் சொல்றாங்க. சீனா தெரிஞ்ச தாஜ்மஹால் நீங்க சொல்லுவீங்க. ஆனா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மளோட ஒரு உலகத்தை சொல்லிட்டு போயிருக்காருயா, இந்த உலகத்திலே மிக அதிசயமானது மண்ணு தான் ஐயா. எதை போட்டாலும் மக்க செய்யும், ஆனா விதைய போட்டா மட்டும் அது முளைக்கும். இதுதான் கடவுளோட மகிமை. அதாவது சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலன்னு சொல்லிட்டு போனாங்க. பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனைய பங்கு வச்சா சொந்தம் இல்ல பந்தம் இல்ல. இதுதான் அதுக்கு பதில். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கம், சோதனையை பங்கு வச்சேன் அப்படின்னா இங்க வந்து என்ன கிடையாது, சொந்தமும் கிடையாது பங்கமும் கிடையாது. அதனால கோவில் தான் நிலைத்த நிம்மதியை தரும் என்று கூறி எங்கள் அணிக்கு தீர்ப்பு வழங்குமாறு ஐயாவை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை. கடைசியா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போச்சு, சொந்தமில்லை பந்தமில்லைன்னு மாதிரி ஒரு பாட்டு பாடுச்சு. அதுல ஒரு வரி சொன்னாங்க, கேட்டீங்களா? எதிரணி என்ன சொன்னாங்க? நீங்க வந்து சோற பங்கு கிட்ட கொடுத்துருவாங்க, ஆனா சோதனையை பங்கு கொடுங்க. ஒரு 500 ரூபா பணம் கேட்டு பாருங்களேன், உங்க சொந்தக்காரன் என்ன நிலைமைன்னு உங்களுக்கு சொல்லுவோம். அத மாதிரி அருமையா சொல்லிருக்காங்க. இதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு வாங்க கவிஞர் விஜயகுமார். எங்கே நிம்மதி